ரஷ்யா உக்ரைனை எந்த அளவுக்கு மோசமா அடிச்சாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 680க்கும் அதிகமான ப்ரொஜெக்டைல்ஸை பயன்படுத்தி உக்ரைனை ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்றத போன வீடியோல நம்ம பார்த்துருப்போம். ஆனா இப்போ இதோட அடுத்த கட்டமா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் நடந்திருக்கு. கர்சன், ஜாப்ரோசிஷியா, டொனட்ஸ்க், லுஹான்ஸ்க் இந்த 4 மாகாணங்களோட வரிசையில அபிஷியலி ரஷ்யா 5வதா இருக்கக்கூடிய நிப்ரோவஸ்க்ல இப்போ நுழைஞ்சிட்டாங்க. இந்த செய்தியை சொன்னது நானும் இல்லை நான் உங்ககிட்ட சும்மா சொல்ற மாதிரின்ற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, பிபிசியில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல். அஃபிஷியலி ரஷ்யா நிப்ரோவஸ்க்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் அங்கே 2 முக்கியமான கிராமங்களை கைப்பற்றி இருக்கிறதா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின தகவல்களை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எப்படி ஓவர் நைட்டில் ஒரு அசால்ட்டை பண்ணி உக்ரைனை திசை திருப்பிட்டு ரஷ்யா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு இது தம்புகிஷோகம் டிபி ட்ரெண்டிங்ஸ். உக்ரைனோட நிப்ரோவஸ்க் மாகாணம் உக்ரைன் கிட்ட இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஹெவிலி பாப்புலேட்டட் ஏரியாவா இது இருந்துச்சு. அதிக ஜனத்தொகையுடைய ஒரு மாகாணமா இருந்துச்சு. உக்ரைனுக்கு டான்பாஸ் பகுதி ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதுலயே அதிகமான இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஜோனா இருக்கிறது இந்த டொனட்ஸ்கையும் லுஹான்ஸ்கையும் உள்ளடக்கிய டான்பாஸ் ரீஜன் தான். உக்ரைன் கிட்ட இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ்ல 38% அதிகமா இந்த டான்பாஸ்ல மட்டுமே இருந்துச்சு. அந்த அளவுக்கு உக்ரைனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நகரமா இருந்துச்சு. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோன்னா இந்த நிப்ரோவஸ்க்னு சொல்லக்கூடிய பகுதி 26% அதிகமான இண்டஸ்ட்ரீஸை அடங்கிய ஒரு ஜோனாகவும், உக்ரைன் கிட்ட இருக்கிறதுல ஒட்டுமொத்த மைன்ஸ்ல 16% மைன்ஸையும் அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ இந்த நிப்ரோவஸ்க்ன்றது ரஷ்யாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலி முக்கியமா இல்ல அங்க இருக்கக்கூடிய மினரல்ஸ் முக்கியமானது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா ரஷ்யா இந்த இடத்துல எந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் ஆகுறாங்களோ மற்ற இடங்கள்ல உக்ரைனோட ஃப்ரண்ட் லைன்ஸ்ன்றது அந்த அளவுக்கு வீக் ஆகும். ஸோ இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்குறோம். அங்க இருக்கக்கூடிய மினரல்ஸ்லாம் அவங்களுக்கு தேவைன்னா ரஷ்யாவுக்கு டான்பாஸ்ல இருக்கிறது மட்டுமே போதும். நியூக்ளியர் எனர்ஜிக்கு ஜாப்ரோசிஷியா, கிரீமியாவோட அஃபென்சிவ்க்கு இல்ல அதோட டிஃபென்சிவ் பொசிஷனுக்கு, ஃபியூச்சர்ல வரப்போற வார்க்கு அவங்களுக்கு தேவையான டிஃபென்ஸ் லைன்ஸ்க்கு கர்சன், இந்த பக்கம் எத்தனைக்கு ரஷ்யன்ஸையும் அங்க இருக்கக்கூடிய மினரல்ஸையும் எடுக்கிறதுக்கு டான்பாஸ்னு சொல்லிட்டு இது மட்டுமே ரஷ்யாவுக்கு போதுமானதா இருக்கும். ஆனா இப்போ உக்ரைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பெரிய சம்பவம் என்னன்னா, அவங்களோட டிஃபென்ஸ் லைன்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் குரூப்ஸை ஃபார்ம் பண்ணி ரஷ்யா நிறைய இடங்கள்ல பின்வாங்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க. இது ரஷ்யாவுக்கு எப்படி இப்போ அட்வான்டேஜாக மாறுது, உக்ரைனுக்கு எப்படி இப்படி அட்வான்டேஜாக மாறுதுன்னு நம்மளால 2 விதத்தில் இதை பிரித்து பார்க்க முடியும். முதல்ல இந்த இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் குரூப்ஸ், இந்த ஸ்மால் நம்பர் ஆஃப் குரூப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சோல்ஜர்ஸ் இப்போ ஒரு கம்பெனியில் இத்தனை அளவுக்கு வீரர்கள் இருப்பாங்க, சில 100 வீரர்கள் இருப்பாங்க. ஆனால் அதை விட 10 மடங்கு கம்மியாக ஒரு 15லேருந்து 20 வீரர்கள், 25லேருந்து 30 வீரர்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன குழுக்களாக பிரிச்சுருவாங்க. இப்படி பிரிக்கக்கூடிய நபர்களை கர்ஸ்கில் ரஷ்யா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்கல்ல, இந்த ஆப்ரேஷன் ஸ்ட்ரீமில் திடீர்னு சர்ப்ரைஸாக உள்ளேருந்து எழுந்தடிக்கிறது. அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை இந்த இடத்துல உக்ரைனும் ஃபாலோ பண்ணுறாங்க, ரஷ்யாவும் ஃபாலோ பண்ணுறாங்க. இது ரஷ்யா எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். முதல்ல உக்ரைன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதை பார்ப்போம். இப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன டாக்டிக்கல் குரூப்ஸை உக்ரைன் ரஷ்யாவோட ஃப்ரண்ட் லைனை தாண்டி உள்ள போக வைக்கிறாங்க. இப்படி உள்ள போகக்கூடிய நபர்களை அந்த இடத்துல நிறைய ட்ராப்ஸ் செட் பண்றது, இந்த ஆல்மோஸ்ட் உள்ள போகிற எல்லாருமே சூசைட் மிஷனுக்காக போற மாதிரி தான். ஏன்னா அவங்க திரும்ப வரதுன்றது இந்த இடத்துல நிறைய இடத்துல நடக்க முடியாத ஒரு விஷயம். அப்படி உள்ள போகக்கூடிய வீரர்கள் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை ரஷ்யர்களை கொல்றாங்கன்றது மட்டும் தான் இந்த இடத்துல உக்ரைனோட கணக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன யூனிட்ஸ் உள்ள அனுப்புறப்போ அது பெருசா ரஷ்யாவோட அந்த ஒரு எப்படி சொல்றது, அவங்களோட அந்த ரேடாருக்குள்ள வராது. அவங்களால தொடர்ந்து அந்த இடத்துல கண்காணிப்பை அதிகப்படுத்த முடியாது. இதனால ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அளவில் இழப்பை ஏற்படுத்தலாம்னு உக்ரைனோட ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இதுல பார்ஷியலி அவங்களுக்கு விக்டரியும் கிடைச்சிருக்கு. சில ஜோன்ஸ்ல ரஷ்யாவோட ஃப்ரண்ட் லைன்ஸை ஹால்ட் பண்ணக்கூடிய அந்த முயற்சியில இவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனா இது இப்போ எப்படி இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுதுன்னா, இப்போ உக்ரைன் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்கல்ல, இதே ஸ்ட்ராட்டஜியை ரஷ்யா ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. டோப்ரோபிலியான்னு ஒரு பகுதி, சில நாட்களுக்கு முன்னாடி நான் வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த டொனட்ஸ்க் பகுதியில நிப்ரோவஸ்க் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிராமம், ஒரு சின்ன டவுன் வச்சுக்கலாம். இது இங்கிருந்து சில மீட்டர்கள் தான் நிப்ரோவஸ்கோட எல்லை. இப்போ இந்த ரஷ்யா இதை ஆக்குபை பண்ணிட்டதுனால, இது இந்த இடத்துல பிடிச்சதுனால கண்டிப்பா உக்ரைனோட அடுத்த மாகாணத்துக்குள்ள போறதுக்கு ஒரு மிகப்பெரிய வழியா மாறிடும். இது ரஷ்யாவுக்கு அட்வான்டேஜா மாறிடுச்சுன்னு அப்போ உக்ரைன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த கிளைம் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட சேனல்லே நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இப்படி ஒரு செய்தி உக்ரைன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இது நீ இந்த இடத்துல பொய்யான செய்தியை சொல்ற, இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்ட்டு. பிபிசியில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஆர்டிகல் இந்த ஒரு இடத்த பாருங்க. டோப்ரோபிலியாவை ரஷ்யா பிடிச்சிட்டாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் குரூப்ஸை ஃபார்ம் பண்ணி, அதே தான் உக்ரைன் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் ரஷ்யா இந்த இடத்துல பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் டீப்பராக 10 கிலோமீட்டர்கள் வரைக்கும் இந்த டோப்ரோபிலியாவில இருந்து உள்ள அனுப்புறாங்க.
இப்படி உள்ள அனுப்பக்கூடிய ரஷ்யர்கள் இதே தான் ஆபரேஷன் ஸ்ட்ரீம்ல என்ன பண்ணாங்களோ, உள்ள போற அவங்களுக்கு மெயினான ஒரு வேலையே லேண்ட்மைன்ஸை அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பூபி ட்ரிப்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, உக்ரைனோட வீரர்கள் வந்தாலும் சரி, அவங்களோட ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சிக்கி சின்னாப்பின வர மாதிரி அங்கே ட்ராப் செட் பண்ணுறது மட்டும்தான் இவங்களோட வேலை. இதை செட் பண்ணிட்டு ஒரு சர்ஜிக்கல் மிஷனை எப்படி நடத்துவாங்களோ அதே ஒரு பணியில் உள்ள நுழைய வேண்டியது, உக்ரைனோட கண்களில் படாமல் அங்கே ட்ராப்பை செட் பண்ண வேண்டியது, சத்தமே இல்லாமல் பின்னாடி வர வேண்டியது. இந்த மாதிரி ஒட்டுமொத்த பகுதியையும் லேண்ட்மைன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோனா இந்த இடத்துல ரெட் ஜோன்னு சொல்லுவாங்க, அப்படி கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ டோப்ரோபிலியாவில இருந்து உள்ள நுழையணுன்ற அவசியம் ரஷ்யாவுக்கு கிடையாது. அந்த இடத்துல அஃபென்சிவ் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, இல்லை அந்த இடத்துல அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டத்தை கிரியேட் பண்ணிட்டு, இந்த இடத்துல ஜாபோரிஸ்கேன்னு ஒரு பகுதி இருக்கு, அதே மாதிரி நோவோ ஹைரோரிக்கான்னு ஒரு பகுதி இருக்கு. இது ரெண்டுமே நிப்ரோவஸ்க்ல இந்த ஜாப்ரோசிஷியா ஃப்ரண்ட்டுக்கும் டொனட்ஸ்க் ஃப்ரண்ட்டுக்கும் நடுவில் இந்த ட்ரையாங்கிள் பார்டர்னு இதை சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஜாப்ரோசிஷியா இல்லை, இந்த பக்கம் டொனட்ஸ்க் கூட இல்லை, அந்த பக்கம் நிப்ரோவஸ்க் கூட இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான கிராமங்கள். அந்த இடத்துல அவங்களோட அஃபென்சிவை ஹோல்ட் பண்ணிட்டு உக்ரைனை பல இடத்துல கன்ஃபியூஸ் பண்ண வச்சுட்டு இந்த இடத்துல உள்ள நுழைஞ்சிட்டாங்க, ஸ்ட்ரேம் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி. இதில் இந்த ரெண்டு முக்கியமான கிராமங்கள், இது வந்து பெரிய பெரிய டவுன்ஸோ இல்லை அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் வசிக்கக்கூடிய இடமோ அப்படி நான் சொல்ல மாட்டேன், சின்ன சின்ன கிராமங்கள் மட்டும்தான். ஆனால் எல்லையிலிருந்து 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ ப்ராக்டிகலி பார்த்தோன்னா ரஷ்யா இந்த இடத்துல உள்ள ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க. இது கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட செய்தி. இன்னும் எத்தனை நபர்கள் ரஷ்யாவில இருந்து உக்ரைனோட டிஃபென்ஸ் லைன்ஸை உடைச்சிட்டு உள்ள போயிருக்காங்க, இவங்க இன்னும் எத்தனை நபர்கள் இந்த உக்ரைனோட ட்ரென்ச் வார்ஃபேர் எல்லாம் தாண்டி அண்ணாண்ட போயிருக்காங்கன்றது எதுவுமே இப்போ வரைக்கும் வெளியில தெரியல. ஸோ லிட்ரலி உக்ரைனோட நிப்ரோவஸ்க்குள்ள ரஷ்யா ஊடுருவிட்டாங்க, 2 கிராமங்களையும் பிடிச்சிட்டாங்க. என்ன ஆர்க்கே 2 கிராமங்களை தான் பிடிச்சிட்டாங்க, 5வது மாகாணத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஆமா நுழைஞ்சிட்டாங்க. இது வந்து ரஷ்யாவுக்கு வந்து அப்படியே எப்படி சொல்றது, இந்த மகடத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு வைரமா மாறிடுமா, மாணிக்கமா மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாறாது. ரஷ்யா வந்து இதை கிளைமும் பண்ணல, பெருசா வந்து கிளைமும் பண்ண முடியாது. ஏன்னா 2 கிராமங்களை பிடிச்சிட்டு பெருசா கிளைம் பண்ண முடியாது. ஆனா இப்ப நியூஸ் எல்லாம் எப்படி தெரியுமா வருது, உக்ரைனோட மாரலை இது கண்ணா பின்னான்னு உடைக்கும். 5வது மாகாணத்துக்குள்ள ரஷ்யா இறங்கிட்டாங்க, ரஷ்யா நுழைஞ்சிட்டாங்கன்றது நம்ம நினைக்கிறத விட ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்டா உக்ரைனுக்கு ஏற்படும். ஏற்கனவே கார்கிவ்ல ஒரு அஃபென்சிவ் ரஷ்யா பண்ணப்போ அதுக்கு உக்ரைன் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, 5வது ஒரு பகுதியை ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு விட்டுறக்கூடாது, ஒரு 100ல இருந்து 150 ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிச்சாலும் அது எனிமிக்கு ஒரு மிகப்பெரிய அப்பர் ஹேண்டை கொடுத்துரும். அப்படி கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக இவங்க என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்க, அவங்களோட எலைட் யூனிட்ஸ் எல்லாம் கார்கிவ் பக்கம் எப்படி மூவ் பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ ஆல்ரெடி பேட்டில் நடந்திருக்கக்கூடிய ஃப்ரண்ட்ல 5வது மாகாணத்தை ரஷ்யா பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அதை உக்ரைன் பியர் பண்ணிக்க முடியாத ஒரு பெயினை தான் இந்த இடத்துல கொடுக்கும். அவங்களோட மாரல்ன்றது கண்ணா பின்னான்னு உடைக்கும். சரிப்பா, இப்போ இதுக்கும் நேற்று நடந்த ஸ்ட்ரைக்குக்கும் என்ன ஒரு காரணம்? அப்போ ஒரே நைட்ல இந்த அளவுக்கு பிடிச்சிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா ஒரே நைட்டில் தான் பிடிச்சிருக்காங்க. நேற்று உலகமே என்ன நினச்சிட்டு இருந்தது, ரஷ்யா வந்து உக்ரைன் இப்படிலாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. அத்தனை மீடியாஸும் அத்தனை நியூஸ் சேனல்ஸும் இந்த ஒரு விஷயத்த தான் சொன்னாங்க. இந்த மாதிரி யூரோப்பியன் யூனியனோட டெலிகேஷன் ஆஃபீஸை அடிச்சிட்டாங்க, யூகேவோட அந்த இங்கிலீஷ் லேர்னிங் அகாடமியோட அந்த பில்டிங் அடிச்சிட்டாங்க, இத்தனை பேர் கொண்டுட்டாங்க, அத்தனை பேர் கொண்டுட்டாங்கன்னு இவ்வளோ பெரிய ஒரு நியூஸை சொல்லிட்டு இருக்கப்போ சத்தமே இல்லாமல் இந்த 2 கிராமங்களையும் ரஷ்யா இப்போ பிடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலி 5வது ரீஜனுக்குள்ள ரஷ்யா நுழைஞ்சிருக்கிறது உக்ரைனுக்கு இப்போ ஒரு ஃபேவரான விஷயமே கிடையாது. அது மட்டும் இல்லை, ட்ரம்ப் அவர்கள் திரும்ப ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி புதின் வந்து அமைதியை கொண்டு வர மாதிரி இந்த இடத்துல தெரியல, அமெரிக்கா வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல பீஸை கொண்டு வரதுக்காக என்ன விதமான முயற்சிகளை வேணால் செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. ஜெலன்ஸ்கியும் ரஷ்யா மேலே ஸ்ட்ரைக்ஸ் பண்ணக்கூடாது, அதாவது உக்ரைன் வந்து எவ்வளோ அடி வாங்கினாலும் சரி மாஸ்கோவுக்கு எதிராக நீ செயல்படக்கூடாதுன்றத இந்த இடத்துல ரொம்பவே சூசகமாக சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு 114 ட்ரோன்ஸ் அனுப்பிச்சதுக்கே இவ்வளோ பெரிய ஒரு அட்டாக்ன்றது திரும்ப வந்துருச்சு. அந்த அட்டாக்ன்றது அந்த பக்கம் நடக்கிறப்போ இந்த பக்கம் சத்தமே இல்லாமல் ரீஜன்ஸை பிடிக்கிற பகுதியும் நடந்துட்டு இருக்கு. இப்போ உக்ரைனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி தான், ஒன்று ஓகேப்பா நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் சரின்னுட்டு ரஷ்யா கிட்ட சரண்டர் ஆகிறதோ, இல்லை அமெரிக்கா கிட்ட அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒப்புதல் கொடுத்துட்டு சில வாரங்களில் இந்த யுத்தத்தை நிறுத்தது மட்டும்தான். இல்லைன்னு வைங்க, நீங்கள் வந்து இந்த ரஷ்யா லேண்டை எடுக்கக்கூடிய அந்த ஸ்பீடை பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் இந்த அலாஸ்காவில் நடந்த அந்த பீஸ் சம்மிட்க்கு அப்புறமா எப்போ அமெரிக்கா ரஷ்யாவுக்கு பிஸ்னஸையும் கொடுத்து உங்ககிட்ட இருந்து நான் ட்ரேட் எல்லாம் பண்ணுறேன், உங்ககிட்ட இருந்து நான் இன்னும் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அந்த ஒரு சான்ஸை கொடுத்தாங்களோ அப்போலேருந்து இந்த ரஷ்யா உக்ரைன் இன்வேஷன் 2.2 ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்யா அடிக்கக்கூடிய விதமும் சரி, அவங்க அடிக்கக்கூடிய இடங்களும் சரி, 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு ஃபாரின் மேனுஃபேக்சரிங் யூனிட்டையும் அடிச்சதில்லை. அதாவது உக்ரைனோட பேரில் இயங்கக்கூடிய நிறுவனங்களை அடிச்சிட்டு இருந்த ரஷ்யா இப்போ டைரக்டா அந்த நாட்டு நிறுவனங்களே அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு சீரியஸ் செட் ஆஃப் எஸ்கலேஷன்ஸா மாறிட்டு இருக்கு. ஸோ உக்ரைன் ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஒன்று, ரஷ்யாவுக்கு இடத்த கொடுத்துட்டு இந்த யுத்தத்தை முடிக்கணும். அப்படி இல்லையா இதே மாதிரி நாளுக்கு நாள் இந்த பிரச்சனையை வளர்த்தி, அப்படி இல்லையா நாளுக்கு நாள் இதே மாதிரி இன்னும் அதிகமான நிலங்களை இழந்து கடைசியில் ரஷ்யா கிட்ட இடத்த கொடுத்துட்டு பிரச்சனையை முடிக்கணும். எப்படி இருந்தாலும் ரஷ்யாவுக்கு இடத்த கொடுக்கறதுன்றது ஆல்ரெடி உறுதி ஆயிடுச்சு. உக்ரைனுக்கு வேற வழியும் கிடையாது. இவங்க எந்த அளவுக்கு சீக்கிரம் கொடுக்க போறாங்க, எந்த அளவுக்கு நிலங்களை காப்பாற்ற போறாங்கன்றது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வியா இருக்கு.
ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிப்ரோவஸ்குள்ளே அஃபிஷியலி ரஷ்யா இறங்கிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ இப்போ மதுரை வந்து விடுபடுது உங்கள் எல்லாருக்கும்.